திருமாவளவன் திமுகவிலே 2க்கும் 3க்கும் போய் நின்றுட்டு இருக்கிறார் அப்படின்னு விமர்சனம் செய்கிறவன், நான் கண்ட களங்களை உன்னால் பட்டியலிட முடியுமா? எத்தனை கொதி நிலையில் போய் மக்களோடு நின்றிருக்கிறோம். என்னுடைய உயிருக்கே பாதுகாப்பில்லை என்கிற நிலையில் களத்தில் நின்றிருக்கிறோம். ஒரு இடத்தில் கொடியேற்றிவிட்டு இன்னொரு இடத்தில் கொடியேற்றுவது முடியுமா என்கிற அளவுக்கு அந்த தூரத்தை கடப்பதே எங்களுக்கு ஒரு சவால். அது ஒரு யுத்த களத்தை போல் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இதுவரையில் 5 முறைக்கு மேல் என்னை கொலை செய்ய வந்த கும்பல் தோல்வியடைந்து திரும்பி இருக்கின்றன. எதற்காக கொலை செய்ய முயற்சித்தார்கள்? என் மீது ஏதேனும் ஊழல் குற்றச்சாட்டா, வேறு ஏதேனும் மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டேன் என்கிற குற்றச்சாட்டா, தனிப்பட்ட முறையிலே யாருடைய பிரச்சனையாவது தலையிட்டேன் என்கிற குற்றச்சாட்டா, யாரையாவது மிரட்டி இருக்கிறேனா, பொருளாதாரத்திற்காக யாரையாவது போய் நான் தொல்லை செய்திருக்கிறேனா, என் மீது என்ன குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஆயுதங்களோடு திரிய வேண்டிய தேவை எங்கிருந்து எழுந்தது? இரவெல்லாம் பயணம், பகலெல்லாம் நிகழ்ச்சிகள். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் கூட அமைதியாக உறங்க முடியாத அளவுக்கு எத்தனை களங்களிலே நின்று போராடி இருக்கிறோம். இதையெல்லாம் அவர்கள் சொல்ல தயாரா? சொல்லுவார்களா? திமுகவுக்கு சொப்படிக்கிறார்கள். இது அற்பர்களின் விமர்சனம். அதற்கு இயக்கத்தோழர்கள் ஒருபோதும் இசைந்து விடக்கூடாது. எந்த கட்சியோடு கூட்டணி வைப்பது என்பது வெறும் எண்ணிக்கை அடிப்படையில் அல்ல, நாளைய தமிழகத்தின் நிலையையும் கருத்தில் கொண்டு, எந்த சக்திகள் இங்கே வலுப்பெற்றுவிடக் கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டு. எத்தனை இடங்கள் எனக்கு முக்கியம் இல்லை. நான் ஒரு உண்மையான டிபிக்கல் பொலிட்டிஷியனா இருந்தா 2 பக்கமும் பேசிட்டு இருப்பான். நாங்க இந்த கூட்டணி தான் இருப்போம் அப்படின்னு யாரும் உறுதியா சொல்ல மாட்டான். நான் சொல்றேன், விவரம் தெரியாமல் இல்லை, தெரிந்தே சொல்லுகிறேன்.